Hi guys, welcome back. இப்போ இந்த லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் காஸ்டிங் பற்றி படித்தோம் இல்லையா, இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது இப்போது நம்ம ஐஓ பார்ப்போம். இப்போ இதில் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் இலாபரேட்டாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விஷயங்கள் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது, ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஒன்று நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஆப்ஜெக்ட். ரெண்டாவது செப்பரேட்டர் ஒன்று கொடுக்கலாம், கமா. ஸோ 2 ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணணும், நீங்கள் செப்பரேட்டர் கொடுக்கலாம். அதை தவிர நீங்கள் ஒரு எண்டுன்றது இதில் ஆப்ஷனல், செப்பரேட்டர் ஆப்ஷனல், எண்டு எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போது எண்டுன்றது எஸ்கேப் சீக்வன்ஸ். அது ஒரு லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது இப்போது கீபோர்டில் இருக்க கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். நான் கீபோர்ட் கேரக்டர்ஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எஸ்கேப் சீக்வன்ஸ் இப்போ பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். அப்புறமா ஃபைல்ன்றது நம்மளுடைய அவுட்புட் நார்மலாக ப்ரௌசர் தான் வரும் டிஃபால்ட்டாக. ப்ரௌசர்ன்றது கன்சோல், சாரி. அதாவது நம்ம அந்த கன்சோல் பார்க்குறோம்ல, அவுட்புட் நம்மளோட மானிட்டர். பட் நமக்கு வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம் அவுட்புட்டை. ஒருவேளை ஃபைலுக்கு மாற்றலாம், இல்லை ஒரு சாக்கெட்டுக்கு மாற்றலாம், இல்லை ஒரு டிவைஸுக்கு மாற்றலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பிரிண்டர் கூட மாற்றலாம். நம்ம அதில் சொல்லலாம் எங்கே எனக்கு வேணும்னு சொல்லி. ஃப்ளஷ்ன்றது பழைய டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு புது டேட்டாவை வாங்க. ஓகே, ஃப்ளஷ் பண்ணுறோம்ல டாய்லெட்டில், நம்ம பழையன கழுதல் புதியன வருதல், அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃப்ளஷிங்ன்றது அதுதான், ஃப்ளஷ்ன்றது அதுதான் கான்செப்ட். பழசை நம்ம எடுத்துகிட்டு புதுசாக கொடுக்குறது. ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ளஷிங். ஸோ நிறைய நம்ம டேட்டா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃப்ளஷ் பண்ணி புது டேட்டா வாங்கலாம். ஏன்னா ஒரு மெமரிக்கு ஒரு சைஸ் இருக்கும். ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆகிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளஷ் பண்ணுவோம். கேட்டிங்களா? சரி, இந்த எஸ்கேப் சீக்வன்ஸையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இதை நம்ம சிலையும் இருக்குது, ஜாவாலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்லைட் இருக்கு, இது 3 லாங்குவேஜுக்கும் காமனாக இதே காப்பி பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ /b பேக் ஸ்பேஸை கொடுக்கும். எஃப்ன்றது ஃபார்ம் ஃபீடு. ஃபார்ம் ஃபீட்னா ஒரு பேஜ் பிரேக் மாதிரி. அது பிரிண்டிங் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறமா இருக்கு. அப்புறம் நியூ லைனு /n. ஆர்ன்றது ரிட்டர்ன், அதாவது கேரேஜ் ரிட்டர்ன். நம்ம டைப்ரைட்டர் மிஷின் பார்த்துருக்கீங்களா, இப்படி கேரேஜை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது அது ஸ்டார்டிங் பொசிஷன் போயிட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் தரும். அது வேணும், லைன் ஸ்பேஸை நான் சப்ரஸ் பண்ணிடலாம். பட் கேரேஜ் ரிட்டர்ன் என்ன செய்யும், மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்துடும். கவனிச்சிருப்பீங்க. T-ன்றது ஹாரிசான்டல் டேபு, V-ன்றது வெர்டிக்கல் டேபு. அப்புறமா //ன்றது பேக் ஸ்லாஷை கொடுக்கும். சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு நமக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது. பார்ப்போமா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், நான் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிரிண்ட்எஃப்பை நாம் டிஃபைன் பண்ணுவோம். பிரிண்ட்எஃப் கிடையாது, சியில் தான் பிரிண்ட்எஃப் எல்லாம், பைத்தானில் கிடையாது. பிரிண்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். ஃபைன், ஹலோ கமா கொடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். அது வேரியபிளாக கூட இருக்கலாம் இல்லையா, வேரியபிளாக கூட இருக்கலாம். ஸோ இது நம்ம பண்ணும்போது பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். கேட்டிங்களா? சரி, இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இதிலே பாருங்கள், இப்போ நான் /t தரேன். /t தந்தால் ஒரு டேப் ஸ்பேஸை கொடுக்கும். இப்போ இன்னொரு தடவை /t கொடுத்தா இன்னொரு டேப் ஸ்பேஸை கொடுக்கும். கேட்டிங்களா? சரி, இப்போ இது /r தரேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? /rனா கேரேஜ் ரிட்டர்ன் அது. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், இந்த டிடி எடுத்துடுறேன். ஃபைன். ஸோ இந்த இடத்துல தரேன் கேரேஜ் ரிட்டர்ன். இப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா ரைட் சைடில் அது அப்ளை ஆகுது. ஸோ இஃப் ஐ டூ திஸ், பார்த்தீங்களா, இந்த ஹலோக்கு பதிலாக நமக்கு வேர்ல்டு வருது. எப்படி ஹலோக்கு பதிலாக வேர்ல்டு வருது? ஏன்னா வேர்ல்டு ஹலோ மேலே ஓவர் ரைட் ஆகிடுச்சு. டைப்ரைட்டரில் நம்ம கேரேஜ் ரிட்டர்ன் பண்ணும்போது நியூ லைனுக்கு போகும்,
ஏன்னா அங்கே ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அது நியூ லைன் தள்ளி விடும் அந்த கேரேஜ். இப்போ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் என் கொடுங்க. ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா நியூ லைனுக்கு போயிடும். அதாவது ஹலோவாக இருக்கும், வேர்ல்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆனால் வேர்ல்டு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கும். இன்ஃபேக்ட் இது நியூ லைன் ப்ளஸ் ஃபைன் கேரேஜ் ரிட்டர்ன். ஸோ அதே போல் நீங்கள் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். பேக் ஸ்பேஸ்னா /b. /b கொடுத்தீங்கன்னா ஓ போயிடும் பாருங்கள், ஏன்னா ஹெல் வேர்ல்டு ஆகிடும். ஹெல். ஓகே, ஸ்பேஸ் இருக்குது இதில், இன்னொரு பி தரலாம். மாறிடுச்சா? நடுவில் ஒரு ஸ்பேஸ் போகல, ஏன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேஸ் தராங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு பி கொடுத்தீங்கன்னா ஹெச்இஎல் வேர்ல்டு வரும். இன்னொரு பி கொடுத்தா ஹி வேர்ல்டு வந்துடும். கெட்டிங் தட். ஸோ இது ஸோ மிச்சது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பேக் ஸ்பேஸு சரி. இன்னொன்று, இப்போது இந்த இடத்துல வந்து எஸ்கேப் சீக்வன்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு யூசேஜை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், த பை வேல்யூ இஸ் 3.14. நான் இதை வந்து பைன்றது ஒரு டபுள் கோட்ஸில் வரணும். அப்போ நான் இதை டபுள் கோட்ஸில் இப்படி கொடுத்தா இது ஒர்க் ஆகாது. எனக்கு பிரிண்ட் ஆகும்போது டபுள் கோட்ஸில் வரணும்னா இப்படி ஆகாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸை கொடுக்கலாம், // அப்படி கொடுத்தா இதை இக்னோர் பண்ணிவிடு. இன்டர்பிரேட்டருக்கு சொல்கிறேன்னா இக்னோர் பண்ணிவிடு. இல்லாட்டி ரெண்டு பக்கமும் ஆல்ரெடி டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, ஒத்துக்க. இப்போ இதை இக்னோர் பண்ணி நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்ற. அப்போ இங்கே பாருங்கள் இப்படி பிரிண்ட் ஆகுது. சரி சார், ஒன்று கேட்கலாம் நீங்கள், சார் இந்த மாதிரி எதுக்கு சார், நமக்கு தான் சிங்கிள் கோட்ஸ் ஆப்ஷன் இருக்கே, இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிட்டு போயிடலாமே. அது பிரச்சனை எப்போ வருது, அது டபுள் கோட்ஸில் ரெண்டு இருந்தால் தானே இந்த பிரச்சனை. சிங்கிள் கோட் போட்டால் கண்டிப்பாக இதை சால்வ் ஆகிடும். பட் ஆனால் ரியல் பர்பஸ் என்ன, நமக்கு வந்து டபுள் கோட்ஸ் வேணும். ஸோ அது அச்சீவ் பண்ணிடுறோம் நம்ம. ஒருவேளை இது வந்து சிங்கிள் கோட்டில் வேணும் அப்படின்னா இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். ஸோ நம்ம எது தரோமோ இல்லையோ அது அடுத்த கட்டம். பட் நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணுங்கள். எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணுறதால அந்த கேரக்டர் இக்னோர் பண்ணிடும் இன்டர்பிரேட்டர், அண்ட் அது வந்து ப்ரோக்ராமிங்கில் வராமல் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துடும். சி இந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. ஸோ இதுதான் எஸ்கேப் சீக்வன்சஸ். கெட்டிங் திஸ் கைஸ்? சரி, அடுத்தது பார்ப்போம். நிறைய இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த ஃபார்மேட் மெத்தட் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க, கரெக்ட்? இந்த ஃபார்மேட் மெத்தட் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ ஒரு வாட்டி வேணும்னா பார்க்கலாமா அதை? ஃபார்மேட் மெத்தடு. ஃபார்மேட்னா என்ன சார் அப்படின்னா, பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம் வந்து என்கிட்ட தானேஷ்னு இருக்குது, ஏஜ் வந்து 25ன்னு இருக்குது. இப்போது பிரிண்ட் போட்டு நான் என்ன பண்ணலாம், த நேம் ஆஃப் தி காலேஜ் இஸ் அப்படின்னு அப்படியே ப்ராக்கெட் கொடுக்கலாம். அண்ட் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிஃபோர் இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், டாட் ஃபார்மேட் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன வரணும், எனக்கு நேம் வரணும், கமா அடுத்தது ஏஜ் வரணும். அப்படின்னா இந்த மாதிரி தரலாம். இந்த மாதிரி தந்தால் என்ன ஆகும், நேம் அண்ட் ஏஜ் நமக்கு பிரிண்ட் ஆகும். நேம் இதில் பிரிண்ட் ஆகும், ஏஜ் இதில் பிரிண்ட் ஆகும். காட் இட்? ஸோ இப்படி பண்ணும்போது யூ கேன் சே த நேம் ஆஃப் த காலேஜ் இஸ் தானிஷ் அண்ட் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பிஃபோர் 25 years. ஓகேவா? இஸ் தட் மேக்கிங் சென்ஸ்? இன்னொன்று, ஏ ஈக்குவல் டு பி, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதுக்கு சம்மந்தம் கிடையாது, சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுக்கும் ரிட்டர்ன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எப்போவுமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஓகேம்மா? ஃபைன் கைஸ். அடுத்தது, பைத்தானில் யூசர் இன்புட் எப்படி சார் வாங்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாரு இவர். இன்புட் என்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் யூசர் இன்புட் வாங்கலாம். பாருங்கள், இன்புட் இது கொடுத்துட்டா இவன் என்ன பண்ணுவான், இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கர்சர் வந்து வெயிட் செய்யும் உங்களுக்கு இன்புட் கொடுக்க. நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணிடும். நம்ம அதை வந்து ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது என்ன தெரியுதா? இது வந்து கேஸ்டிங் இது. வரது எப்பவுமே வந்து ஸ்ட்ரிங்ல தான் வரும். வரது எல்லாமே கேரக்டர் டேட்டாவா தான் வரும். ஒருவேளை நீங்க வந்து அத இன்ட்டுக்கோ, ஃப்ளோட்டுக்கோ மாத்தணும்னா, இன்ட், ஃப்ளோட் இப்படி நீங்க பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸும் இருக்குல்ல உங்ககிட்ட. காம்ப்ளெக்ஸ் ஆஃப் குடுத்தா காம்ப்ளெக்ஸ் வந்துரும். இன்ட் ஆஃப் குடுத்தா இன்ட் வந்துரும். ஃப்ளோட் ஆஃப் குடுத்தா ஃப்ளோட் ஆயிடும். இங்க பாருங்க. ஒர்க் பெஞ்ச்ல வரும். இங்க வந்து எனக்கு நம் வேணும். எனக்கு ஏஜ் வேணும். I can say input, please enter your age. ஓகேவா? இங்க பார்க்கலாம். print your age is 10 அப்படி போட்டுட்டு congrats சம்திங் சும்மா ஏதோ ஒன்று இப்போ தானே பார்த்தோம் ஃபார்மேட், அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபார்மேட் ஆஃப் ஏஜ் ரன் பண்ணுங்க. இதை இப்போ இன்புட் கேட்குறோம்ல, ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். இங்கே பாட்டமில் பாருங்கள், ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் வந்திருக்கா? கன்சோல். இதான் கன்சோல். இங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே 20. ஸோ யூ கேன் see here your age is 20, congrats. இதை நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அதாவது நியூ ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 10 அப்படின்னு தரணும்னு ஆசைப்பட்டா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு கேட்டால் ஏஜ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், அதில் 10ன்றது நம்பர். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரர் வந்துடும். 5 நம்பர் லைன் நம்பர் 5ல எரர் வரும் பாருங்கள். அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். இப்போ நான் வந்து இங்கே வந்து 20 தரேன், அக்செப்ட் பண்ணல பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்? இதை ஐ ஹாவ் டு கன்வெர்ட் தட். எதர் அங்கேயே பண்ணலாம், இல்லை இங்கே கூட பண்ணிக்கலாம். அங்கே வாங்கும்போதே நம்ம இன்ட் ஆஃப் கொடுத்தா கூட வாங்கிக்கலாம், இல்லை இப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போது ரன் பண்ணிங்கன்னா 20 கொடுத்தீங்கன்னா நியூ ஏஜ். ஓகே, இஸ் தட் மேக்கிங் சென்ஸ் கைஸ்? ஸோ இன்புட் வாங்குறது எப்படி ரொம்ப சிம்பிளாக முடிச்சுனா பாருங்கள் பைத்தானில். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டர். டோட்டலாக 8 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ யூனிட்ஸு? 8 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 8 யூனிட்டில் நம்ம கற்றுக்கிட்டது என்ன? ஒரு வாட்டி குயிக்காக பாருங்கள். நம்ம பண்ணது என்ன? இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது உங்களுக்கு பைச்சாம் தெரியும், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியும், டேட்டா டைப்ஸு, வேரியபிள்ஸு, கமெண்ட்ஸ் தெரியும், பாத் எப்படி செட் பண்ணுறது, பைபாத் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அப்புறமா வந்து பைத்தான் வேரியபிள்ஸு, டேட்டா டைப்ஸ் தெரியும், கலெக்ஷன்ஸ் தெரியும், டைப் காஸ்டிங் தெரியும், இப்போ ஐஓ தெரியும். கரெக்டாக? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ். இது முடிச்சிட்டோன்னா இந்த பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிடும். இஸ் தட் ஃபைன்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சுட்டு நம்ம பைத்தான் நேம் ஸ்பேஸ் பார்த்து இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.